Vanakkam, Vandanam, Suswagatam and welcome to Ramco Super Great Siemens Varangam Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் powered by the Chennai Silks co-presented by NAC Jewelers. இந்த ரவுண்ட் சேலஞ்சிங் சாங் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டஃப்பான சாங்கை செலக்ட் பண்ணி பாடிட்டே வராங்க. அது மட்டும் கிடையாது, ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்செலாம் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப பிரேவாக வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து பல கைத்தட்டல்கள் நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணிகிட்டே வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. Let's welcome Bharatwaj sir. Let's welcome Binny ma'am. Let's welcome Padma ma'am. Judges, இந்த சேலஞ்சிங் சாங் ரவுண்டில் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சாங்கை எடுத்து பாடிட்டே வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எவ்வளோ டஃப்பான சாங் எடுக்கிறாங்களோ அதை விட டஃப்பாக வந்து நீங்கள் சேலஞ்செலாம் கொடுக்குறீங்க. அந்த வகையில் வந்து இந்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சஸ் நம்ம கண்டஸ்டன்ஸ்க்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ரவுண்டுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தேர் சேலஞ்ச் பண்ணுறாங்க அந்த எல்லா விஷயத்தையும். எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது, என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் எதை சொன்னாலுமே அவங்க பண்ணிடுறாங்க. அந்தளவு நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸோ சேலஞ்ச் ஒடிகால் ஸ்பிரிட்டட், ஸோ பிரேவ். நிச்சயமாக அவளுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இருந்தாலும் நாங்களும் முயற்சி பண்ணுறோம் இந்த தடவை இன்னும் கஷ்டமான ஒரு சேலஞ்சஸ் கொடுக்குறதுக்கு. ஓகே சார், பட் ஐம் ஷூர் அவங்க இதை வந்து எதிர்கொண்டு they will do it very well. they'll manage very well. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து செதுக்கி வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட பாக்கியம் சார், நீங்கள் எங்களுக்கு ஜட்ஜாக அமைஞ்சது. தேங்க்யூ வெரி மச் சார். பினி மேம், சேலஞ்சு எப்போவுமே ரொம்ப நல்லதாக்கும் எல்லாத்துக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு மியூசிஷியனுங்கிற ரீதியில் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் ரவுண்டெல்லாம் ரொம்ப அவங்கள ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் எபிசோடு ரொம்ப நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். அவங்க வந்து எல்லோருமே ரொம்ப நல்லா பாடிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற சேலஞ்சை அதே ஸ்பிரிட்டில் அவங்க ஏற்று வாங்கி அவங்க ரொம்ப நல்லா திருப்பி அந்த சேலஞ்ச் பண்ணி நாங்கள் நல்லா இங்கே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இந்த எபிசோடிலும் நிறைய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த எபிசோடில் நிறைய சேலஞ்சிங் சாங் பாடி எங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வைக்க போகிறோம் அண்ட் அற்புதப்படுத்த போகிறோம். நாங்களும் சேலஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ பினி மேம். தேங்க்யூ. பத்து மேம், நீங்கள் சொல்லுங்கள். சேலஞ்சிங் ரவுண்ட். பத்து மேம் கொடுக்குற சேலஞ்ச் பத்துமோ பத்தாதோ, ஆனால் பத்துன்னு தோன்றுது. சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ரியலி, பிகாஸ் அதுக்கு ஒரு ஸ்பிரிட் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆன் த ஸ்டேஜ் ஆன் த ஸ்பாட் ஒன்று பண்ணணுன்னா அது ஒரு ரியலி சேலஞ்சிங் விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறது ஒரு விஷயம், ஆனால் இங்கே நாங்கள் மாற்றி கொடுக்கறது அது ஒரு தனி விஷயம். ஸோ சேலஞ்சஸ் உங்களுக்காக தான் அந்த சேலஞ்ச். இட் இஸ் நாட் உங்களை லெட் டவுன் பண்ணுறதுக்காக சேலஞ்ச் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை இன்னும் பளிச்சுன்னு நாங்கள் காமிக்க போகிறோம், ஒளி எல்லாம் சேர்த்து. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். இந்த சேலஞ்சிங் சாங் ரவுண்டில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸ் இது. ஏன்னா இது வந்து அரபிக் ஸ்டைலில் ஒரு சாங் நம்ம எல்லாருக்காகவும் வரப்போகுது. அதுக்காக வந்து ஒரு அரபிக் சிங்கரை நாங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். லெட்ஸ் வெல்கம் அரபிக் சிங்கர் ஆஃப் தி இயர் ஆஃப் தி ஜெயா சூப்பர் சிங்கர் ஆஃப் தி ஸ்டேஜ் ஆஃப் தி இயர். हेलो अरबिक सिंगर. आदाब से करेक्टा? ये अच्छा नहीं है, अब थोड़ा प्रोनाउंसिएशन भी सीखना है. सीख करो, लेटर करो. ओके, व्हाट सॉन्ग पाड़ा करो. हम अरेबिया में भी बहुत देखते हैं जया सुपर सिंगर साउथ इंडिया. ओ हमें बहुत अच्छा लगता और मैं सोचा कि एक बार इधर आऊँ और आप सब लोगों से मिलूँ और एक अरबिक स्टाइल सॉन्ग आपकी लैंग्वेज में जो है
वो गाने को मैं तैयार हूँ अब. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அரபிக் சிங்கர், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெயா சூப்பர் சிங்கரை வந்து அவங்க அரேபியாவிலும் பார்க்குறாங்க, அதை சுற்றி இருக்க நாடுகள்லையும் பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அரேபியன் ஸ்டைலில் இருக்க பாட்டை வந்து தமிழில் மொழிபெயர்த்து பாட போகிறாங்க அப்படின்னு. சார் நான் கரெக்டாக சொல்லிட்டேனா சார்? எஸ், வெற்றி வெற்றி ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது. அரபிக் சிங்கர் நல்லா பாடிருங்க. Thank you. ஓகே, தன்யவாத். நான் சீனியில் செய்த கடல், நான் சீனியில் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், உன் காதலி நானே, காதல் தானே ஆனதே. நான் முத்தம் தின்பவள், ஒரு உருட்டு பூயிவள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சந்தையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு உருட்டு பூயிவள், தினம் ஆடை சந்தையிலே ஒரு தோற்பவள். இனி குறையட்டும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அழகடவுளை அடையும் வளையில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவே வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலின் ஒளிவிட்ட கண்களில் பொய்யா பொய்யா, மையா மையா நிலாவே வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலின் ஒளிவிட்ட மரல்களை பொய்யா பொய்யா. நான் புன்னகல் செய்தால் போதும், பல திசைகளில் உடனே கூடும், என் அற்பு நீ, என் கிரீடு நீ, மலர் அம்புகள் செய்திடும் பெண்களை நான். என் பார்த்தது நீ, என் கண்ணாடி நீ, என்னை காதலிக்கும் பல தேங்களை திருடும், பல பாங்களை வெல்லும், ஆரடி ஆயுதம் ஆயேனே. மாயா 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 மென் காற்றில் என் மூச்சில் சில யுகமாய் வீசும், இனி நாளும் என் குரலில் பல பூக்கள் பூவும். காமா காமா இது போதுமா, பாவை ஒளியாய் காலங்கள் தேடும். மை மை மையா ஹே 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 ஹே, மை மை மையா ஹே 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 ஹே. நான் உத்தம் தின்பவள், ஒரு முருட்டு பூயிவள், தினம் ஆடை சந்தையில் முதலில் தோற்பவள். இனி குறையட்டும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அழகடவுளை அடையும் வளையில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா யோலேலியா யோலேலியா யோலேல், மையா மையா யோலேலியா 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 யோலேல், மையா மையா யோலேல் 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 ஹே ஹே, மையா மையா ஓலே ஹே ஹே ஹே.
मैं हूँ लो चल मैं हूँ लो हे जीरे 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 हे जी हे जीरे हे जीरे हे जी हे जीरे हे जीरे हे जी हे जीरे हे जीरे हे जीरे हे जी हे जीरे 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 चल मैं बस मैं हूँ लो 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 मोलेडा मैया मैया يا ليلي يا حبيبي ميا يا ليلي يا ليلي ميا இப்போ நீங்க ஸ்ரீநிதியா மாறியாச்சா? ஓகே. இந்த அரபிக் சாங்ஸ்லாம் லிசன் பண்ணுவீங்களா? யூஷுவல் அரபிக் மியூசிக் I listen to lot. அப்படியா? வேற என்ன லாங்குவேஜ் பாட்டெல்லாம் கேட்பீங்க? I mean, all other than Indian languages, I listen to Arabic and Western. ஓகே. And other genres. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆன மியூசிக்லாம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். இது அரபியில் பேசி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அப்பாடே ஒரு மழை பெஞ்சது இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அரபிக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ரீநிதி. அந்த உங்களுக்கு உங்களோட ரேஞ்சை பற்றி நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அதிதாரஸ்தாயி ஒரு ஒரு சம்பவம் எடுத்தேன்ல. ஆமாம், அச்சோ அது கேட்டு நான் இங்கேருந்து ஐயோ பயங்கரமாக அப்ளாஸ் தட்டினேன். ரொம்ப அது இத்தனை கஷ்டமாக ஒரு சாங் இப்படி பாடின்னு இருக்கிறச்ச திடீர்னு ஹைப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் பாடுறது. அதுவும் அதிதாரஸ்தாயி பாடி நீங்கள் ஐயோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுங்க. அந்த அதே எக்ஸ்ப்ரெஷனோடு நீங்கள் பாடினேள். ஸோ கோரஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணேள். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஓ போடுங்க. என்னோட பாஷையில் ஓ போடு. எனிவே ஸ்ரீநிதி, யூ ரியலி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேசட்டட் சிங்கிங் ஐ குட் சி. யூ ஆர் வெரி குட் இன் கர்நாடிக். ஐ நோ எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப யூ ஆர் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகக்கூடிய எல்லா ஒரு தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் கூடி சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பாட ஆரம்பிச்சிருப்பீங்களா இருக்கும், இருந்தாலும் பெரிய நீங்கள் பாடகியானும் பெஸ்ட் விஷஸ். ஸ்ரீநிதி, சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த சேலஞ்ச் நீங்கள் உங்களுக்கே கொடுத்த ஒரு சேலஞ்ச். உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கர்நாடிக் கிளாசிக்கலில் தாண்டி யூ வெண்ட் அண்ட் அதில் ரொம்ப அழகாக ஜெயிச்சிருக்கீங்க. வெரி குட். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இப்போது உங்களுக்கு நான் ஒரு குட்டி சேலஞ்ச் வைக்கிறேன். ரெடியா? என்ன பண்ணலாம், கொடுக்கலாமா சார்? அதாவது இங்கேருந்து நாங்கள் பாட்டு கர்நாடகில் பாடுங்க, சோகமாக பாடுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ். நான் ஒரு சோ கால்ட் மியூசிக் டைரக்டர். நம்ம வந்து வி ஷுட் டைரக்ட் தேம் டு டூ திஸ். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. ஓகே, தட் வே யூ வில் ஃபீல் அட் ஈஸ். நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூ இவள்,
ஒரு முரட்டு 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 பூவிழல் மையா 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 ni sa 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 ni sa sa ri ni sa sa ni sa ri ni sa ni sa ni ri sa ri ni sa ni ri sa ri ni sa ni ga ri sa ni ma ga ma ri ga sa ri ni sa ni ri ni ga ga ni ma ma ga ri sa ni sa ri ga sa ga ri ga sa ri ga sa ga ri ga sa ma ga ma sa pa ma ga ri sa ni ga ma pa ma ga ri sa ni ri ga ma ga ri sa ri ri ga ri ri ga ri ri ni ri ga ri ni ga ri ni ga ma pa da ni da ni sa sa ni ri sa sa ni ga ri sa ni ma ga ri sa ni ga ri sa ni ri sa ni da ma pa da ni da ni sa ri ga ma pa ma pa da ma pa da ma pa da ma da ma ga ri ga ma pa da ni da ma மையா மையா ஸ்ரீநிதி சூப்பர். வெரி சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ ஸ்ருதி வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதில் வந்து ஸ்வரங்கள் பாடுறது, கர்நாடக இசை அந்த ராகம் இதெல்லாம் பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஃபீமேல், மெயிலுக்கு ஓகே, ஃபீமேல் வாய்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். அது அவள் ரொம்ப அசாத்தியமாக பாடிட்ட. சூப்பர். applause for Srinidhi and நான் our பின்னிக்கும் judges. பத்மாக்கும் சேலஞ்ச் கொடுத்துருந்தேன், நீங்களும் பாஸ் பண்ணிட்டீங்க. I have to thank again and again and again, how many times even I can't know. And it's really a very great day for me to join Padma ma'am and Binny ma'am. Thank you so much. கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து மழை வந்து நின்ன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக யாருக்கு பிரேக் வேணுமோ இல்லையோ எனக்கு தெரியல, எங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு பிரேக் போயே ஆகணும். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். இந்த சேலஞ்சிங் சாங் ரவுண்ட்ல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் நெல்லையப்பன். ஹலோ நெல்லையப்பன். ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த சேலஞ்சிங் சாங் ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? ராகவேந்திரா மூவிலேருந்து ஆடல் கலையே தேவன் தந்தது அந்த சாங். ஓகே, நீங்கள் இந்த சாங் எதனால் சூஸ் பண்ணீங்க?
சேலஞ்சிங் சாங்னா ஒரு எடுத்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இது பாடலான்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்லா சூப்பராக பாடிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையின் ஓசை மெல்ல சிரித்தாய். மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாய். வண்ண வண்ண மேலாடை ஆ ஆ வண்ண வண்ண மேலாடை உனை தாங்கும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததொருளா. உன்னழகும் பின்னழகும் உன்னழகும் முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகோ. கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் புதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் அழகிய ஜதிஸ்வரம் வருமோ. குரல் வழி வரும் மணிமொழி ஒரு சரச பாஷையோ. சுகங்களில் புது ஸ்வரங்களை தரும் சாருகேசியோ. சரி கம தகதிமி ச பத நிரி சக மகரி கரி சமா கரி சனி சனி தபசா நிரம் தருகிடுதோம் 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 தருகிடுதோம். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. நெல்லையப்பன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டஃப்பான ஒரு சாங் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். நெல்லையப்பன் மேம் ரொம்ப நன்னா இருந்தது. தேங்க்யூ மேம். நெல்லையப்பன்
பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடினாள். எனக்கு என்ன தோணித்துன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக பாடினா இது இன்னும் நல்லா வரும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட இந்த ஜீவன் வந்ததுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஜீவன் வரும். வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறச்சே அந்த ஃபுல் பாட்டுக்கே இன்னும் கொஞ்சம் ஜீவன் வரும். கண்டிப்பாக அந்த ஆடல் கலை கொஞ்சம் உள்ளிலே அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் திருப்பி ஒரு வாட்டி எடுங்க. ஆடல் கலையே தேவன் தந்தது. அந்த அதை அது கொஞ்சம் கூட அதை ஆடல் கலையே தேவன் தந்தது அப்படி ஒரு அழகா அந்த ஃபீலிங் பாவம் அப்படி பாடி பார்க்கணும். பார்த்தா இன்னும் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்டுலேருந்து பாடுற அது கொஞ்சம் லிட்டில் உள்ளிலிருந்து வரண மாதிரி. அப்போ தான் உள்ளின்னு சங்கீதம் உள்ளின்னு வரணும் இல்லையா? ஒனியன் கொண்டு வந்திருக்கா? அந்த மாதிரி அந்த உள்ளிலேருந்து வரைச்சே இன்னும் அதுக்கு ஜீவன் வரும், அழகு வரும். ஏன்னா நல்லையப்பன் நல்ல ஒரு சிங்கர், அதனால சொல்கிறேன். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட் நல்லையப்பா. தேங்க்யூ மேம். நெல்லையப்பன் மேம் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். இது எந்த ராகம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சாருகேசி. ஸோ உங்களுக்கு இது சாருகேசி ராகம்னு தெரியும். கிளாசிக்கல் கற்றுட்ருக்கீங்களா? கற்றுக்கிட்டு இருக்கேன் மேம். சரி, சாருகேசி ராகத்தில் இன்னும் 2 பாட்டு சொல்லுங்கள் கிளாசிக்கல் மியூசிக்கில். இதுதான் உங்கள் சேலஞ்ச். ராகம் பேர் தானே சொல்ல சொன்னேன், பாட சொல்லலையே. தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா பரவாயில்ல, தெரியல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுங்க. தெரியாது. சாருகேசியில் தியாகராஜர் பாடிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், ஆடமோடி கலதே ராமையா மாட்டல் ஆடமோடி கலதே. சுவாதி திருநாள் பாடிய கிருப்பையா பாலய ஷௌரே. இது 2மே கர்நாடக மியூசிக்கில் பிரபலமான ஒரு சாங். இது நம்மளுக்கு தெரியும். சாருகேசிங்கிறது ஒரு பக்தி பாவம், பக்தி ரசம் நிறைஞ்ச ஒரு ராகம். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடல் கலையை தெய்வம் தந்தது, கிருப்பையா பாலய ஷௌரே, அந்த மாதிரி பாடல் கேட்டிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி புனிதமாக இருந்தது அப்படின்னு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, நான் இப்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த பாவத்தையே வெட்டினவர். இந்த பக்தி பாவம் இல்லாமல் அதில் ஒரு குத்துப்பாட்டு போட்டிருக்கார். அதில் ஒரு வேறு ஒரு லில்ட்டிங், ஒரு சுவாமி புறப்பாடுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தட் இஸ் சுவாமி புறப்பாடு எடுக்கணுன்னா அதுக்கு நிறையா தெம்பு தேவை, அந்த தூக்கிறதுக்கு அந்த பல்லாக்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங் இதே ராகமில் போட்டிருக்கார். அந்த மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா உங்களுக்கு? வேறு யாரும் இல்லை, நம்ம பாரத்வாஜ் சார் தான். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஆனால் அது பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய எந்த விஷயம்னா, ஒரு ராகம்க்கு இன்ஹெரண்ட்டாக ஒரு பாவம் இருந்தாலும் ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு கம்போசரோட க்ரியேட்டிவிட்டி என்னென்னா அந்த பாவத்தை தாண்டி அதில் இன்னொரு ஒரு ஃப்ளேவர், ஒரு கலர் கொடுக்குறது. அதனால் நான் என்னோடய ரிக்வெஸ்ட் சார், நீங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும். ரொம்ப எனக்கும் பிடித்தமான ஒரு பாடல், பாடல் கலையை நீங்கள் கேட்டேல் ரொம்ப ஸ்வீட்டாக தையத்தா தையத்தா தைய தையத்தா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. சார், இதை பற்றி நீங்கள் சொல்லணும். இப்போது உண்மை சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஒவ்வொரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதாவது அந்த எத்தனையோ பாட்டு வந்து அதே ராகத்தில் வந்திருக்கு, புதுசாக ஒரு பாட்டை உட்காந்து திருப்பி அதே மாதிரி கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய எவ்ரிடே சேலஞ்ச் விச் வி ஆர் யூஸ் டு தேட். இப்போது இவங்க சொன்ன பாட்டு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ரிசியேஷன் கிடச்சிது. அட்டகாசம் பிக்சரில் வந்து ஏ பொள்ளாச்சி இளநீரேன்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? அது வந்து பொதுவாக வந்து இந்த சாருகேசி ராகம் வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான ராகம். ஆனால் வந்து நம்ம சினிமாவோட வந்து நம்ம அதை நம்மளுடைய கம்போசிங் ஸ்டைலில் மாற்றி ஒரு குத்துப்பாட்டு மாதிரி நான் வந்து பாட்டு பண்ணினேன். அது ஒரு பக்கம் இருக்க. எனக்கு ரொம்ப பர்சனலே ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த தையத்தா தையத்தான திருட்டு பயலைங்கிற படத்தை நான் இசையமைச்ச பாட்டு. அதாவது அந்த இப்போ பாட்டு அதாவது எப்படி நாங்கள் வந்து அதை யூஸ் படுத்துகிறோங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன் நான் வந்து. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இன்றைக்கி. இருந்தாலும் அதை நம்ம இவங்க சொன்னதுனால அந்த படத்தில் வந்து என்ன ஆகுன்னா வந்து அந்த சுவாமி புறப்பாடுக்கு வந்து அந்த ஒரு எப்படி அந்த பல்லக்கு போகும்ல. ஸோ பல்லக்கு போகும்போது எப்படி இருக்கும், இப்படி 1 2 1 2 அந்த ஸ்விங்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வி புட் தட் ஒரு ஸ்விங் ராகம் தக்கிட்ட 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 அப்படின்ட்டு.
அப்புறம் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு தன்னோட அதில் வந்து கதையை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது கேர்ள் வந்து ஒரு ஆண்டாளாக அவங்க மாறுவாங்க. 1 2 தையத்தா தையத்தா தைய தையத்தா 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 தைய தையத்தா உயிர் வாழ்கிற வரைக்கும் உனக்கே மடி கொடுப்பேன். நினி நானனா நெனே நானி நனனா நனனி 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 நான நானே கொஞ்சம் இருப்பேன். தையத்தா தையத்தா தைய தையத்தா 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 தைய தையத்தா. சாரி, ஒரு மாதிரி அதாவது அந்த கம்போசிங்கில் வந்து அந்த ராகத்தோடைய இந்த சாருகேசி மாதிரி நல்ல ராகத்தை யூஸ் படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பத்மா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஏன்னா வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் ஆக்சுவலி வெளியில் தெரியாது இப்போ இல்லையா. நாங்கள் என்ன யோசிச்சு பண்ணுறோம், எப்படி அந்த பாட்டை க்ரியேட் பண்ணுறோங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. யூர் ஹியரிங் ஒன்லி தி ஃபைனல் திங். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேருடைய சப்போர்ட், மியூசிஷியன்ஸோட சப்போர்ட்டு, கம்போசரோட அந்த ஸ்கீமிங் ஆஃப் த சாங், நிறைய வேலை இருக்குது இந்த சினிமா ஒரு ஸ்பாட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு நீ கொடுத்ததுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ஃபைனலி யூ ஆல்சோ கம்மிங் பேக் டு தி சிங்கிங் ஸ்டைல். ரொம்ப நல்லா பாடினீங்க. அதான் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அழுத்தி பாடினா கொஞ்சம் சரியாக இருக்கும். பிகாஸ் அந்த 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 என்ட்ரி பாயிண்ட் போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ். அது பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அது வந்துடும். ஓகே ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இசை வெள்ளத்தில் எங்கள் எல்லாரையும் நனைய வைக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு குட்டி பிரேக் போயே ஆகணும். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. சேலஞ்சிங் சாங் ரவுண்டில் அடுத்ததா இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில். ஹலோ லார்சன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? சிகரம் படத்துலேருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாடப்போம். ஓகே, இந்த சாங் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? சேலஞ்சிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். ஓகே, பாடணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஜட்ஜஸ் உங்களுக்கு சேலஞ்ச்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கண்டஸ்டன்ஸ் பண்ண சேலஞ்ச்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதே படத்தில் 2 பாட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா ஏன்னா அங்கே போய் தொட்டு வர சொன்னாங்கன்னா இல்லை, அங்கே போய் நீங்கள் என்ன ரன்னிங் ரேஸாக நடத்திட்டு இருக்கோம். ஆல் ரைட், நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை, நீளத்தை பிரித்து விட்டார் வானத்தில் ஏதும் இல்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. கண்ணி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன், தேகம் வந்து சேரும் முன்னே தேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏணி இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. தேங்க்யூ. லார்சன் சிரில் Hello. எஸ்பிபி சார் இசையமைத்த பாடல் இது இல்லையா? ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். லர்சன் இல்லை மேம். நல்லா பாடினேன். நீங்கள் நல்லா இன்னைக்கு இந்த பாட்டை ரொம்ப அனுபவித்து பாடினேன். தேங்க்யூ மேம். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கே கை உயர்த்தியாச்சு, கீழே கை தாத்தியாச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன், சின்ன சின்ன ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் பாடுறீங்க. அதுக்கு அர்த்தம் நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளை அப்படியே உள்கொண்டு, மனதில் உள்கொண்டு அவ்வளோ அனுபவித்து நீங்கள் பாடுறீங்க. சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப நன்னா பாடினல் லார்சன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு பாட்டு வந்து ஒரு கவிஞர் எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல நாங்கள் டியூன் கொடுப்போம். இப்போ நான் வாட் எவர் த டியூன் வில் சிங், அதுக்கு அவங்க வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. பொதுவாக வந்து அந்த கவிஞருடைய ஒரு வேலை என்னென்னா, அந்த அந்த மீட்டருக்கு, அந்த அளவுக்கு ஒரு முதல் எழுதணும். ரெண்டாவது அந்த படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதாவது இப்போ நான் ஒரு டியூன் கொடுத்தேன் வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு படத்தில் அட்டகாசம்ங்கிற படத்தில் வந்து நானா நன்னே நன்னா இப்படி இருந்தபோது ஒரு மாதிரி இது கொஞ்சம் டைட்டாக இல்லை. அதாவது இதை டைட் பண்ணணுன்னு நச்சென்று இச்சொன்று தந்தாயே, அந்த நச்சு இச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து அதை அவர் எனக்கு சொல்லி எப்படி சொல்லுவார் அவருக்கு. ஸோ அந்த கவிஞருடைய ஒரு கண்ட்ரிபியூஷன் டு த சாங். அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக்காலிட்டி, அந்த வரிகளோட அந்த வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு அது மாதிரி. அதனால இத்தனை ப்ரிப்பரேஷன் செஞ்ச ஒரு பாடலை நீங்கள் பாடும்போது எப்படி பாடணும்
அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு பாடணும். நீங்கள் பாடுறீங்க சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு பாட்டு வந்து உருவாகிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டு, அந்த ட்ராமா, அந்த பாட்டுடைய எதனால் பாடுறோம், அப்புறம் எந்த ஒரு சென்ஸில் பாடுறோம், எந்த ஒரு அழுத்தம் கொடுத்து பாடுறோம், எந்த ஒரு நோட் கொடுத்து பாடுறோம், இந்த தாளத்தில் பாடுறோம், இப்படி எல்லா விஷயம் கலந்து தான் ஒரு சினிமா சாங். அதை முழுமையாக புரிஞ்சு பாடக்கூடிய ஒரு கான்டெக்ட் தான் இது. எல்லாருமே நாங்கள் சொல்கிறது ஐம் சீயிங் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லா சிங்கர்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஐ எம் ஷூர் தே வில் டூ வெரி வெல். நீங்கள் கம்மிங் டு யுவர் சிங்கிங், யூ ஆல்வேஸ் சிங் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பிபி சாருக்கு தான் கம்போஸ் பண்ண ஒரு அவர் சொல்லியிருக்காருங்க பலமுறை, அவர் கம்போஸ் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அதனால் ஸோ இட்ஸ் ரொம்ப நல்லா அவர் அந்த என்ன எக்ஸ்பெக்டேஷனில் பாடினாரோ அதே மாதிரி நீங்களும் பாடினீங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். லார்சன், ஹலோ மேம். ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். பயப்படாதீங்க, சின்னதாக ஒரு சேலஞ்ச் தான் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளான சேலஞ்ச். இப்போ நீங்கள் பாடின டெம்போ என்ன டெம்போ தெரியுமா உங்களுக்கு? வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இப்படி பாடினீங்க இல்லையா? இதை நீங்கள் டபுள் பண்ணணும். டபுள்னா எப்படி பாடணும் தெரியுமா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வெண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏணி இல்லை, வெண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. உன்னை தொட ஏணி இல்லை. இந்த படம் வந்தது சிகரம், அதே மாதிரி நீங்கள் சிகரத்தை தொடரணும்னு வாழ்த்தி ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். லார்சன் சூப்பராக பாடிட்டீங்க. நீங்களும் வந்து சேலஞ்சை நல்லா சூப்பராக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஜட்ஜஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஜட்ஜஸ். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks, co-presented by NAC Jewellers. ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks, co-presented by NAC Jewellers. சேலஞ்சிங் சாங் ரவுண்ட்ல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் சதீஷ் குமார் from Bangalore. ஹாய் சதீஷ். ஹாய் வைஷாலி. ஓமனக்குட்டன், இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க இந்த ரவுண்ட்ல? இந்த ரவுண்டில் காதல் ஓவியம் படத்துலேருந்து பூஜைக்காக வாழும் பூவை அந்த பாட்டு பாட போகிறேன். ஓகே, இந்த சாங் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கல, அதனால இந்த பாட்டு ட்ரை பண்ணணும்னு. ஓகே ஓகே, நல்லா ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, இது யார் சதியோ இறைவன் சபையில் இதுதான் விதியோ, உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ.
இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி இடி வீழ்ந்து சருகாத தானோ நீதி இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி இடி வீழ்ந்து சருகாத தானோ நீதி கோவில் என்றால் தீபம் எங்கே தீபம் இல்லை நீதான் இங்கே பொங்குது மனம் இது ரகசிய ரணம் கண்களில் குளம் இது உலகர்ப்பணம் பொன்னிலர் சிலை இது என் வசமில்லை இது கண்களில் ராத்திரி வேதனை இருவிழி இலை எனும் ஒரு குறை இதுவரை இதயத்தில் இருந்தது இல்லையே விழிகளில் உலவிய ஒளி மகள் பிரிந்ததும் உண்மையில் என் விழி இல்லையே கனவு வரும் போதும் அவளின் முக தீபம் பிரிய முடியாது திருமுகம் நினைவினில் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ இது யார் சதியோ இறைவன் சபையில் இதுதான் விதியோ உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. சதீஷ், கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலன்னு சொன்னீங்க, பட் இப்படி ஒரு டஃப்பான சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு சேலஞ்சிங் சாங் தானே? ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சதீஷ்குமார், ஹாய் சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழராக இல்லாத ஒரு பட்சத்திலும் யுவரோட தமிழியன், பட் யுவர் ப்ரொனன்சியேஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் சொல்லுங்கள் திருப்பி, நீங்கள் உங்களுடைய மதர் டங் என்னது? மராட்டி. அண்ட் வேர் டு யூ லிவ்? பெங்களூர். அண்ட் யூ சாங் கிரேட் இன் தமிழ். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்து. நிறைய நீங்கள் எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் கர்நாடிக் மியூசிக் நீங்கள் கற்றுக்காட்டா கூட யூ ட்ரைட் வெல். எல்லாமே நல்லா வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். வண்டர்ஃபுல். தேர் இஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கண்டினியூ தி குட் ஒர்க். தேங்க்யூ ஸோ பெஸ்ட் மச். விஷஸ். தேங்க்யூ சார். சதீஷ்குமார், ஹாய் மேம். ரொம்ப நன்னா பாடினீங்க. தேங்க்யூ மேம். கர்நாடக மியூசிக் கற்றுக்காமே நீங்கள் இப்படி ஒரு சேலஞ்சிங் சாங் எடுத்ததுக்கு பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ மேம். இது எந்த ராகத்தில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மலைய மாருத்தம். மலைய மாருத்தம். ஸோ போன ஒரு சாங்குக்கும் நான் இதே ஒரு காமெண்ட் சொன்னேன். சாரு கேசிங்கிற ராகத்துக்கு சொன்னேன். டிவோஷ்னலாக இருக்கிற ராகத்தை நம்ம பாரத்வாஜ் சார் மாற்றி காமிச்சிருக்காங்க. இதே இன்னொரு கம்போசர், தட் இஸ் இளையராஜா சார் கம்போஸ் பண்ண இந்த பாட்டை அவர் இதே ராகத்தில் ஒரு ரொமான்டிக் சாங் போட்டிருக்காங்க. கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலை பார்த்திருந்தேன். முழுக்க முழுக்க மலை மருதம். நான் ரசித்த ஒரு பாட்டு. ஏன்னா மலை மருதத்தில் இப்படி ஒரு ரொமான்ஸா நான் பார்த்தது வெறும் டிவோஷனல் பக்தி தான். அப்படி அவர் அந்த ராகத்துக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல். ஆல் தி வெரி பெஸ்ட். பிரமாதமாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். அண்ட் உங்களுக்கு சேலஞ்சுங்கிறது சஸ்பென்ஸ். அது இப்போ வரும் வரும் வரும். சதீஷ்குமார் என்ற ஓ மனக்குட்டா சூப்பர். இந்த பாட்டு வந்து நிறைய இந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் அந்த ஜண்டவரிச பிரயோகங்கள் இந்த பிரயோகங்கள் நிறைய இருக்குது. நிறைய ஸ்வர பிரயோகங்கள் ஜெண்டா தாட்டதெல்லாம் வந்து நிறைய இந்த பாட்டில் அவர் கொடுத்து ரொம்ப அற்புதப்படுத்திட்டாங்க. நீங்களும் அப்படியே இந்த அந்த அனங்காமல் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அது ஒரு காரியத்தில் நல்லது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இங்கே வந்து அந்த சங்கதிகள் எல்லாம் அப்படியே உட்காருறது. உங்களுக்கு நல்ல ஒரு கர்நாடக கச்சேரியும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸை ஆமாம் அப்படி உள்ள ஒரு சதீஷ்குமார் நீங்கள். ஸோ நீங்கள் அதுவும் பண்ணணும், ஃபிலிம் கச்சேரியும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். நல்லா இருக்குது உங்கள் குரல், எல்லாத்துக்கும் ஆப்தமாக இருக்கு. இப்போ நமக்கு சேலஞ்சிലേക്ക് வரலாம். அதுக்கு முன்னாடி வைஷாலிக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன்ல, சதீஷ்குமார் கழிஞ்சு வைஷாலி. ஓகே, நமக்கு முதலே சதீஷ்குமார் உங்களுக்குள்ள சேலஞ்சை இந்தா பிடிச்சிக்கோங்க. நம்ம ஆத்ரேய பாடின பாட்டு இல்லை, என்ன பாட்டு?
போட்டு வைத்த காதல் திட்டம். அந்த பாட்டு ஆத்ரேய பாடின மாதிரியே இங்கே பாடினோம். ஆத்ரேய எப்படி பாடினாங்க? அந்த ஒரு ஞரம்பு இப்போ பார்க்கணும், அப்புறம் அந்த கை இப்படி இந்த இப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு கால் மேலே குதிச்சு அப்புறம் அது கீழே தொடக்கூடாது, இப்படி இப்படி அப்படியே ஆட்டணும், அப்புறம் இங்கேருந்து வேர்ட்ஸே புஷ் பண்ணி மேலே கொண்டு போகணும், அப்புறம் கீழே இப்படியே ஊற்றணும், இவ்வளோ பண்ணணும். இவ்வளோ பண்ணி பாடுங்க. ஓகே, ரெடியா? I'll try, ma'am. ஓகே. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, இதுதான் வேலன் எக்ஸ்பிரஸ், இந்த மழை கிறிஸ்டல், இதுதான் வேலன் எக்ஸ்பிரஸ், இது லா 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 லா. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. சதீஷ்க்கு எல்லாரும் ஒரு பெரிய ஓ போடுங்க. அப்புறம் இப்போ வைஷாலி, எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தேன்ல, திருப்பி நான் தமிழில் ஒரு இது சொல்கிறேன், அதை 5 வாட்டி நிறுத்தாமல் சொல்லணும். டங் ட்விஸ்டர். ஆமாம். ஓகே. மழையிலே கொழு கொழுவென அழுகி விழுந்த வாழைப்பழம் சொல்லுங்க. மழையிலே கொழு கொழுவென அழுகி விழுந்த வாழைப்பழம், மழையிலே கொழு கொழுவென அழுகி விழுந்த வாழைப்பழம், மழையிலே கொழு கொழுவென அழுகி விழுந்த வாழைப்பழம், மழையிலே கொழு கொழுவென அழுகி விழுந்த வாழைப்பழம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஓகே. ஆக மொத்தத்தில் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து சேலஞ்சில் வின் பண்ணியிருக்காங்க. சதீஷ் ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே சதீஷ், தேங்க்யூ. இந்த சேலஞ்சிங் ரவுண்டில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடந்தது. எல்லாருமே வந்து சேலஞ்சை ஸ்போர்ட்டிவாக எடுத்து சூப்பராக எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் கூட சேலஞ்ச் தான் சூப்பராக பண்ணேன் அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி சந்தோஷமான தருணங்கள், பல சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். நாங்கள் எல்லாரும் வந்து அடுத்த சேலஞ்ச் சாங்ஸ் எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks, co-presented by NAC Jewelers. Tata, bye-bye. அது என்றும் நிற்காதே, உன் குரல் உன் அடையாளம், அதை